இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எஸ், கரெக்டா சொன்ன ராஜு. லைஃப்ல ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா காதல்ல விழுவாங்க. ஆனா the way of expression காதல தக்க வைக்கும், இல்லனா அத கெடுத்துரும். நாம நம்ம காதல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம்ங்கறதோட சேர்த்து gift கொடுக்கும் போது கூட ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். கொடுக்க போற கிஃப்ட வச்சு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கணும். டேய், என்ன சொல்ல வரியோ புரியுற மாதிரி சொல்றா. அவ வெக்கப்பட்டுட்டே சொல்லும் போது கேட்ட, என்ன மட்டும் புரியுற மாதிரி சொல்லுன்னு கேக்குற. இது உனக்கு சூட் ஆலப்பா. என்ன ஆச்சு உனக்கு? டேய், ஒன்னு போன் எடுத்து பேசு, இல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. இந்த மாதிரி ரொமான்டிக் டைம்ல நான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸையும் கண்டுக்க மாட்டேன். டேய், டேய், நான் உன் அப்பாடா. என்னடா பேசிட்டு இருக்க? ரொமான்டிக் மூட்லாம் சொல்லிட்டு இருக்க? தெரியாத மாதிரி பேசாதப்பா. அப்பவே நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டேன். அந்த வார்த்தைகள் படி நான் போக வேண்டிய மூடுக்கு போயிட்டேன்பா. எப்பா மேதாவி, நீ சொல்ல வரத கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லேன்டா ப்ளீஸ். பூமியும் நீயும் பேசுனத நான் கேட்டுட்டேன். உன் பையன் அவ காதலிக்கிறேன்னு சொன்ன விஷயம் என் காதுல விழுந்துருச்சு. டேய், நாங்க பேசிக்கிற சீக்ரெட் எல்லாத்தையும் நீ கேட்க கூடாதுலடா. பாரா, அப்பா உன் புள்ளைய பத்தி பேசும்போது உன் புள்ள கேட்க கூடாதா? ரொம்ப நல்லாவே சமாளிக்கிறப்பா. ஏன் சொல்றனா, உனக்கு தெரிஞ்சதுன்னா நியூஸ் சேனலுக்கு தெரிஞ்ச மாதிரி. அதனாலதான் யார்கிட்டயும் சொல்லாத. யாருக்கும் சொல்ல மாட்டேன்பா. சொன்னா அபூர்வாத்தை பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு எனக்கும் தெரியும். தனக்கு தானே யாரும் குழி தோண்ட நினைக்க மாட்டாங்கல்ல. அது இருக்கட்டும், பூமி உனக்கு மருமகளா வரத நினைச்சு நீ எப்படி ஃபீல் பண்ற? சரி, பூமி மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டு மருமகளா வந்தா யாருதான் சந்தோஷப்பட மாட்டாங்க? உண்மையிலேயே பூமி நம்ம வீட்டு மருமகளா வரதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும்டா. சூப்பர்ப்பா, பயங்கரமா கனெக்ட் ஆயிட்ட. அதெல்லாம் சரி, சிச்சுவேஷன்லாம் சரியாகிற வரைக்கும் இந்த விஷயம் ககனுக்கு தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுப்பா. ஏய், நீ ஏற்கனவே ஒரு கோளாறு. மறுபடியும் மறுபடியும் சொல்ற, பூமி லவ் பண்ற விஷயம் ககனுக்கு தெரியக்கூடாது. தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். மறந்துட்டேன்பா. சரியா? ரொம்ப சந்தோஷம். ஓகே. பூமி, பூமி, நான் ககன் பேசுறேன். இவன் எதுக்கு பூமிக்கு போன் பண்றான்? டேய், எங்க வீட்டுக்கு உன்னை யாரடா போன் பண்ண சொன்னது? அடியே, ஒருத்தருக்கு வந்து போன் எடுத்து பேசுறதுக்கு நீ யாருடி? நான் அபூர்வா பேசுறேன்டா. நடந்து போற வழியில எல்லாம் அசிங்கம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. ஸ்மெல்ல வச்சே தெரிஞ்சிரும். அதே மாதிரி உன் பேரெல்லாம் சொல்ல தேவையில்ல. உன் குரலை கேட்டாலே தெளிவா தெரியுது. பூமி கிட்ட போனை கொடு. எவ்வளவு தைரியமா எங்கிட்டயே பேசுற? நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி தேடி வந்து கொல்ல வேண்டாம். உனக்கு எதுக்குடி அவ்வளவு சிரமம்? சாயந்தரம் நான் தான் நட்சத்திர பர்த்டே பார்ட்டிக்கு வர போறேனே. அப்ப உன்னால முடிச்சதை பண்ணிக்கோ. பர்த்டே பார்ட்டிக்கு வரியா? எஸ் எஸ். எவன்டா உன்னை கூப்பிட்டது?
மேடம் யூ ஆர் ஆஸ்கிங் ராங் கொஸ்டின். எவனோ இல்ல, உன்னை எவ கூப்பிட்டான்னு கேட்கணும். உனக்கும் புருஷனுக்கும் ஒருத்தி பிறந்திருக்காளே, அவ தான் கூப்பிட்டா. என்ன நக்ஷத்ரா உன்னை பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டாளா? எதுக்குடா கூப்பிட்டா? மறுபடியும் ராங் கொஸ்டின். அந்த கேள்வியை நீ உன் பொண்ணு நக்ஷத்ரா கிட்ட கேளு. நோ, அவெல்லாம் உன்னை கூப்பிட மாட்டா. நீ பொய் சொல்றியா? அந்த கொஸ்டினையும் நீ கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது உன்னுடைய பொண்ணு கிட்ட தான். நெருப்ப மிதிச்ச குரங்க மாதிரி அவ குதிச்சுட்டு போறா. அவகிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு நிமிஷம், 2 கேள்வி கேட்ட, எதுக்கு முதல்ல ஆன்சர் பண்றது? ஏதோ ஒன்னு சொல்லி தொலைங்க. ஓகே, ஆக்சுவலி உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு வந்தேன். என்ன வாங்குறதுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ உங்ககிட்டயே கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். எனக்கு கிஃப்ட் எல்லாம் எதுக்கு? அட, நான் தான் அங்க வரேன்ல, வெறும் கைய வீசிட்டு வந்தா நல்லாவா இருக்கும்? எனக்கு எந்த கிஃப்டும் வேண்டாம். நான் தான் உங்களை இங்க வரவே வேண்டாம்னு சொல்றேன்ல. வந்தா இங்க உங்களுக்கு என்ன ஆயிடுமோங்கிற பயத்துல நான் செத்துட்டு இருக்கேன். அந்த அபூர்வா எவ்வளவு மோசமான ஆள்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பூமி, ஆபத்தான விஷயங்களை கடக்க வைக்கிறதுக்கு பேரு தான் காதல். இப்ப நான் இருக்கிற இந்த டென்ஷன்ல நீங்க சொல்ற வார்த்தைகள் எனக்கு எதுவுமே புரியல. உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேக்குறேன், இங்க வராதீங்க. என்னோட வருகையை உன்னோட கும்பிடெல்லாம் தடுக்காது. ஐ லவ் யூன்னு சொல்லிடு, நான் வர மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். அப்ப நான் அங்க வந்தே தீருவேன். உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு. எனக்கு எந்த கிஃப்டும் வேண்டாங்க. ஆமா, நீங்க அந்த அபூர்வா கிட்ட என்னதான் சொன்னீங்க? இததான் சொன்னேன். இது நான் எது? நான் அங்க வர்றேன்னு. இந்த பேபி காதலிச்சவன வர சொல்லிருக்கா, அதானே? அவனையா நீ காதலிக்கிற? அப்ப இருந்து அவன் இவன் தான் சொல்றியே தவிர அவனுக்குன்னு ஊரு பேரு எதுவுமே இல்லையா? அதான் அந்த ககன் சித்தி.